கன்னடத்து பைங்கிளி சரோஜா தேவி காலமானார். விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். சரோஜா தேவி பெங்களூரில் காலமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. பல்வேறு திரைப்படங்களில் எம்ஜிஆரோடு கிட்டத்தட்ட 25க்கும் கூடுதலான திரைப்படங்களில் நடித்த தமிழின் முன்னணி நடிகையில் ஒருவராக இருந்தவர் சரோஜா தேவி அவர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. குறிப்பாக அந்த 1970-80 காலகட்டங்களில் சரோஜா தேவி அவர்களுடைய நடிப்பு என்பது தமிழ் திரையுலகினுடைய ஒரு முன்னணி கதாநாயகியினுடைய அந்த ஒரு 3 பேரில் ஒருவராக சரோஜா தேவி அவர்களும் இருந்து வந்திருக்கின்றார். எம்ஜிஆர் அவர்களோடு மட்டுமல்ல, சிவாஜி கணேசனோடும் நீண்ட காலமாக திரையுலகில் ஒன்றாக சிவாஜி கணேசனோடும் பல திரைப்படங்களில் நடித்தவர் சரோஜா தேவி அவர்கள். உடல்நலக்குறைவு, வயோதிகம் உள்ளிட்டவற்றின் காரணமாக அவர் காலமாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. பெங்களூரில் உயிரிழந்திருக்கக்கூடிய நடிகை சரோஜா தேவி அவர்களுக்கு தற்போதைய வயது 87. தமிழ், கன்னடம், தெலுங்கு, இந்தி என்று 200க்கும் மேற்பட்ட முன்னணி படங்களில் நடித்த ஒரு கதாநாயகியாக இருந்து வந்திருக்கின்றார். குறிப்பாக தமிழ் திரையுலகத்தின் மூலமாகத்தான் அவருக்கான அடையாளங்கள் கிடைத்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக எம்ஜிஆரினுடைய திரைப்படங்களில் நடித்ததன் மூலமாகவே சரோஜா தேவி பரவலாக தமிழ்நாட்டிலே ஒரு மிக முன்னணி நடிகையாக அறியப்பட்டவராக பார்க்கப்படுகின்றார். 1955ஆம் ஆண்டு மகாகவி காளிதாசா என்கின்ற கன்னட திரைப்படத்தின் மூலமாக திரையுலகில் அறிமுகமானவர் தான் சரோஜா தேவி. ஆனால் எம்ஜிஆரோடு அவர் நடித்திருந்த கிட்டத்தட்ட அந்த 26 திரைப்படங்கள், அன்பேவா, நாடோடி மன்னன், எங்கள் வீட்டு பிள்ளை போன்ற திரைப்படங்கள் எல்லாம் எம்ஜிஆருடன் இணைந்து அவர் நடித்து மிகப்பெரிய பெயர் பெற்றுக் கொடுத்த படங்களாக இருந்திருக்கின்றன. வயது மூப்பு தொடர்புடைய உடல்நல குறைபாடுகள் காரணமாகவே சரோஜா தேவி அவர்கள் காலமாகி இருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதே நேரம் எம்ஜிஆரோடு மட்டுமல்லாமல் அவர் கடந்த காலங்களில் சிவாஜி கணேசன் அவர்களோடு கிட்டத்தட்ட 24 திரைப்படங்கள் நடித்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலும் பல திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்கள். திரைப்படங்களை பொறுத்தவரை சிவாஜி கணேசனோடு 22, ஜெமினி கணேசன், எஸ்.எம். ராஜேந்திரன், முத்துராமன் என்று பலரோடு முக்கியமான அந்த கதாநாயகர்களோடு திரைப்படங்களில் நடித்தவர். இந்த காலகட்டத்து நடிகர்களோடும் ஒரு சில கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றார். குறிப்பாக நடிகர் சூர்யாவினுடைய திரைப்படங்களில் எல்லாம் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் சரோஜா தேவி அவர்கள் நடித்திருக்கின்றார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக வரை அவர் தொடர்ந்து அந்த சிறிய அளவிலான நகைச்சுவை சார்ந்த கதாபாத்திரங்களிலும் நடித்து வந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த காலகட்டங்களில், அதாவது பத்மினி, சாவித்ரி உள்ளிட்டவர்கள் முன்னணி நடிகையாக இருந்த காலகட்டங்களிலேயே தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய அளவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் சரோஜா தேவி அவர்கள். அதன் காரணமாகவே கன்னடத்து பைங்கிலி என்றே தமிழ் திரையுலகம் அவரை தொடர்ந்து அழைத்து வந்திருக்கின்றது. 1967ஆம் ஆண்டு ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு கௌதம் ராமச்சந்திரன், இந்திரா என்று 2 குழந்தைகளும், அது மட்டுமல்லாமல் ஒரு சிலரை தத்தெடுத்தும் வளர்த்து வந்தார் என்றெல்லாம் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. திருமணத்திற்கு பிறகும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.